பின் ரட்சிக்கின்றே. உன் பிள்ளை என்றால் சிட்சிக்கின்றே. உன்னை சிட்சித்த பின் ரட்சிக்கின்றே. உன் கதறுதல் எனக்கு கேட்கின்றது. உன் கூக்குரல் எனக்கு காண்கின்றது. உன் பாவங்கள் உன் சாபங்கள் நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். உன் பாவங்கள் உன் சாபங்கள் நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து உனக்காய் அடிக்கப்பட்டாரும் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார். உனக்காய் பரிந்து பேசுகின்றார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார். உனக்காய் பரிந்து பேசு. உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே என்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார். என் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார். எனக்காய் பரிந்து பேசுகின்றார். எனக்காய் பரிந்து பேசுகின்றார். Just the meaning of Christmas. Let's rise up and sing the song. I think you will see the words on the screen. Let's clap and sing this song. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Again. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess. I thought there's no way out. Then I cried out in Jesus' name. Then He gave me a brand new start. He is the rock. He is the rock. Jesus is the rock on whom I stand. Oh, He is the rock. He is the rock. Jesus is the rock on whom I stand. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். Again. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவ
Nathaniel will sing a Tamil song. You may be seated, please. ஸ்பெஷல் நம்பர்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? யார் யாருக்கு தெரியும்? ஓகே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா. எந்த நேசு? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சத்தம் கேட்கல. இன்னும் சத்தமா. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை. நான் தேடி போகவில்லை, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த நேசு? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உற்றார் உன்னை வெறுத்தாலும், நண்பர் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கண்மைத்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்த நேசு? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. சத்தம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. சத்தம் கேட்கல. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசு? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே.
Now we'll அட இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆ இந்த இந்த நாள் வந்து கிறிஸ்மஸ் ஆச்சே. இந்த மாதத்தில் எல்லாரும் நல்ல பொருட்கள்லாம் வாங்குவாங்க. நம்ம இந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல பொருள்லாம் வாங்கியாச்சு. என்ன இன்னைக்கு வியாபாரம் ஆகுறதா குறை. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு. இந்த சாம் பையன் வேற வரேன்னு சொன்னான் இந்த பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஒன்றும் காணுமே இந்த பையனை. ஆ என்னப்பா சாமே, இதான் உன் டைமா? அண்ணா குட் மார்னிங்ண்ணா. நீ பஸ் லேட் ஆயிடுச்சுண்ணா, சாரிண்ணா. என்ன பஸ் லேட் ஆச்சு, அது லேட் ஆயிடுச்சுன்னு? இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி நம்ம கடையை நடத்துறது? உன்னை நம்பி நான் இவ்வளோ சீக்கிரம் கடையை திறந்து எத்தனை கஷ்டமாக நான் சமாளிக்க வேண்டியது இருக்கு. அண்ணா உண்மையாலுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. என்னண்ணா காரணம்? ஏய் சந்தோஷம் என்னடா சந்தோஷம்? நம்மளுக்கு எந்த நாளும் சந்தோஷம் தான்டா. நமக்கு என்ன வியாபாரம் ஆகணும், நல்ல காசு கிடைக்கணும், அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். காசு வர்றப்ப தான் நமக்கு சந்தோஷமே இருக்காது. அதை விட்டு இங்கே பார், அண்ணன் நல்ல பொருளாக வாங்கி வந்திருக்கேன். இன்றைக்கி வியாபாரம் நல்லா ஓடும், புரியுதா? அண்ணா என்னண்ணா அப்போ இந்த மாதம் நீங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களாண்ணா? நீ வேற யாருன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுவா? டே போன மாதம் தான் ஒரு விழா வந்தது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருள்லாம் வாங்கி வைக்கல. இந்த மாதம் ஒரு விழா, அடுத்த மாதம் ஒரு விழா, எல்லாம் மாதம் மாதம் ஒவ்வொரு விழா வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொருளை வாங்கி நம்ம அதுக்கேற்ற மாதிரி விற்றா தானே நமக்கு காசு வரும். அதுதானே நமக்கு சமாதானம். அதுதான் நமக்கு முக்கியம். மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா இதை நஷ்டம் யாருக்கு தெரியுமா? தெரியலண்ணா. யாருக்கான இருக்கும்? டேய் மக்கள் தான்டா வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தியா, அந்த மக்களை தான் சொல்லணும். ஏன்னா எப்படிண்ணா சொல்கிறீங்க மக்கள் தானே? டே இந்த மாதம் வரும், இந்த மாதம் ஒரு விழா வருதுன்னு நினச்சிக்கேன். இங்கே பொருளை வாங்குவாங்க, அந்த நாளில் கொண்டாடுவாங்க. இன்னும் ஒரு நாள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க, கேக் வச்சு சாப்பிடுவாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. என்றைக்கு ஒரு 2 நாள் இருக்குமா? அடுத்த நாள்லாம் பாரு திருப்பி ஒரே பழைய கதை தான். சண்டை சச்சரவு, திருப்பி குழப்பம், அதே மாதிரி தான் இருக்கும். மாதம் மாதம் விழாவது சரிதான், அந்த விழா நாளில் மட்டும்தான் என்ஜாய் பண்ணாங்க. மற்ற நாளாக திருப்பி பழைய வாழ்க்கை தான். அண்ணா நீங்கள் மக்களோட மனசை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறீங்கண்ணா. டே இவ்வளோ வருஷமாக வியாபாரம் பண்ணுறேனே, இந்த யுக்திலாம் தெரியாமல் எப்போ கடையை வச்சுருப்பாங்க? நீங்கள் பொழிச்சுப்பீங்கண்ணா. அப்புறம் சரி வச்சிருக்கேன் பாரு, இதெல்லாம் போய் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண போ. சரிண்ணா. டே அந்த பையன் யார் தெரியுதா? யாருண்ணா? எந்த பையண்ணா? நீ வேற 2 மாதத்துக்கு முன்னாடி சாக கடந்தான்டா அந்த பையன். எப்படிண்ணா? நீ கேளு அவங்கிட்டிய. அண்ணா இங்கே கொஞ்சம் வாங்கலண்ணா. என்னப்பா? என்னண்ணா உங்களை ஆளவே காணோம் கொஞ்ச நாளாக கடைக்கு முன்னாடி? ஆமாம்ப்பா, நான் ரொம்ப நாளாக சிக்காக இருந்தேன். அப்போது என்னை ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் என்னை கைவிட்டாங்க. அப்புறம் என்னண்ணாச்சு? எனக்கு மார்ச்லாம் ப்ளேஸ் புக் பண்ணிட்டாங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணே, நான் சாகக்கிழமை இருக்கும்போது தான் என்னோட சர்ச் மெம்பர்ஸு எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணாங்க. அப்போ தான் கடவுள் என்னை தொட்டு இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா அது அவர் தான் காரணம். இந்த ஏசாமி பிறந்த இந்த மாதத்தில் எனக்கும் இந்த ஒரு ஜீவனை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப புதுசான கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ். அதனால் இதை நான் ஹாப்பியாக கொண்டாட போகிறேன். மேரி கிறிஸ்மஸ்ண்ணா. தேங்க்ஸ்ப்பா. அண்ணா பார்த்தீங்களா அண்ணா, ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை மாற்றின பார்த்தீங்களாண்ணே? அவன் சாவ கடன் தானே, ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தருணம் கொடுத்து அவனை உயிர் கொடுத்துக்காருண்ணே. ஆமாப்பா, நானும் 2 மாதம் முன்னாடி பார்த்து அந்த பையன் ரொம்ப சீரியஸ்ன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சர்வசாரமாக நடந்து வரான், என்னன்னு தெரியலையே. அட விடுப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தானே, இதெல்லாம் புது விஷயமா என்ன? ஏய் கஷ்டமாடுறா. அண்ணா பார்த்தீங்களாண்ணே எப்படி ஆண்டவர் மாட்டிக்கார் பார்த்தீங்களாண்ணே? 2 மாதத்துக்கு முன்னே தான் கடையே எப்படி மாட்டிக்கார் பார்த்தீங்களாண்ணே? என்னடா அது எனக்கும் புரியல. 5 ரூபாய் சாக்லேட் கூட வாங்காமல் போகிறாரு அவரு. அண்ணா ஒன்று சொல்கிறேண்ணா, ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேண்ணா? நான் கூட உங்கள் கையில் இருக்கிறது இவ்வளோ நாள் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தானே இருக்குது. நான் கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து இங்கேருந்து ஒரு காசு கூட திருடாமல் நான் எனக்கு சொந்தமாக உழைச்சாலும் உங்ககிட்ட தானே காசை கொடுத்தேன். இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு காசு கூட வரைக்கும் நான் எடுத்ததே இல்லைண்ணா உங்கள் தப்பாலேருந்து. அதான்டா இவ்வளோ வருஷமாக நான் உன்னை வேலையை விட்டு தூக்காமல் நம்ம இடத்துல உனக்கு அசிஸ்டண்டாக வேலை கொடுத்தேன். நானும் சரிங்கண்ணா விடுங்கண்ணா. இந்த உண்மையான கிறிஸ்மஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம ட்ரெஸ் வாங்கி போட்டு பேண்ட் வாங்கி போட்டு சாப்பிட்டு கழிக்கிறது மட்டும் இல்லை. உண்மையான கிறிஸ்மஸ் என்னென்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இதயத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம இதயத்தை மாற்றி ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸை கொண்டாடுறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். தேங்க்யூ.